ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா 20 வினாடி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் எ சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலாம், இந்த 20 செகண்டில் என்ன நடக்கும் நம்ம பார்ப்போம். வாங்க அந்த டெக்னிக்கை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா மெடிடேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது எப்படி பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வீடியோஸ்லேயும் நான் சொன்ன மாதிரி தான் இது மெடிடேஷன். அதாவது மெடிடேஷன்னா நம்மளுடைய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் ஒரு இடத்துல நல்லா கம்ஃபர்டபுளான இடத்துல நீங்கள் உட்காந்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் சூன் போடணும்னு தோணுதோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க. எந்த ஒரு நாய்ஸும் இருக்கக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு. எந்த ஒரு மைண்டுக்குள்ளே நெகட்டிவ் தாட்டும் இருக்கக்கூடாது. இந்த 20 நிமிடம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நீங்கள் எந்த வித ஒரு தாட்டும் நீங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. பொதுவாக நம்ம எல்லோரும் சொல்லுவாங்க இந்த விஷயத்தை நீ சிந்தனையே செய்யவே செய்யாத, எதை நம்ம சிந்தனை செய்ய வேணாம்னு அவங்க சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம பெரும்பாலும் செய்வோம் இல்லையா? உதாரணத்துக்கு நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அம்மாக்கிட்ட நம்ம டெய்லி திட்டு வாங்கவே கூடாது, அம்மனை மாதிரி நீங்கள் திட்டு வாங்கவே வாங்காத அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதே தான் நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். நம்ம இதை தொட்டாமல் திட்டுவாங்களோ, அதை தொட்டாமல் திட்டுவாங்களோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆக மொத்தம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நெகட்டிவ் தாட்டே நீங்கள் கொண்டு வரக்கூடாது. அது நான் 20 வினாடிகளிலையுமே நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு அந்த தாட்டும், அந்த ஒரு தாட் மட்டும்தான் இருக்கணும். எவ்வளவோ நமக்கு ஆசை இருக்கும், எவ்வளவோ ஆசை இருந்தாலும் அந்த 20 வினாடிக்குள்ளேயும் நீங்கள் அந்த ஒரே ஒரு ஆசையை மட்டும் தான் நீங்கள் உங்களுக்கு எது பர்டிகுலராக வேணுமோ அந்த ஒரு ஆசையை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த 20 வினாடிகளுக்குள்ளே நீங்கள் நினைக்கணும். இந்த செகண்ட் ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் எந்த வித நெகட்டிவ் தாட்டும் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆசைகளை நீங்கள் அந்த ஒரு ஆசைகளை மட்டும் நீங்கள் வச்சுக்கணும். எவ்வளவோ மில்லியன் கணக்காக நமக்கு ஆசை இருக்கும். அதில் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆசை இருக்குதோ அந்த பர்டிகுலரான ஆசைகளை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். இதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்டு பார்த்திங்கன்னா அந்த 20 வினாடிகளை நீங்கள் ஒரு டைமை நீங்கள் செட் பண்ணுங்கள். அந்த 20 வினாடிகளுக்குள்ளே தான் நீங்கள் அவங்களோட தாட்டை நீங்கள் கொண்டு வரணும். இந்த 20 செகண்டில் டைமை நான் செட் பண்ணி வச்சுட்டு நல்ல தாட் மட்டும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிறீங்க மைண்டுக்குள்ளே. ஃபோர்த்து ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசுவலேஷன் டெக்னிக். அதாவது இந்த விசுவலேஷன் டெக்னிக் பவர்ஃபுல்லான டெக்னிக் வேறு. அந்த நீங்கள் டெக்னிக்கை நீங்கள் மைண்டுக்குள்ளே கற்பனை பண்ணி பார்க்குறீங்க. உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு மணி ஏர்ன் பண்ணுறீங்களோ, இல்லை ஒரு நபரை உங்களுக்கு வேணுமோ, இல்லை நீங்கள் ஒர்க்கில் நீங்கள் இருக்கணுமோ, அதாவது ஒர்க்கில் நீங்கள் பெரிய பதவியில் இருக்கணுமோ, இதில் எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இதில் எது ஒன்றாலும் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் நீங்கள் அதை விசுவலேஷன் பண்ணி பாருங்கள். அதாவது உதாரணத்துக்கு நம்ம பெரிய பதவியில் உட்காந்துருக்கோம், அந்த சேரில் நம்ம உட்காந்துருக்கோம், ஈஸி சேரில் உட்காந்துருக்கோம். அவங்கள்ட்ட நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம ஆஃபீஸில் உள்ளவங்கள ஒரு வேலையை சொல்ல வரோம். இந்த மாதிரி நீங்கள் விசுவலேஷன் நீங்கள் பண்ணி ஆஃபீஸில் என்ன ஒர்க் இருக்குமோ அந்த ஆஃபீஸில் நம்ம என்ன எப்படி இருப்போமோ அதே மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும். ஆஃபீஸை பற்றி உங்களுக்கு தெரியும், அதில் என்னென்ன நம்ம ப்ராசஸ் இருக்கோ அதை பூரா நீங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வரணும். அதாவது நான் சொன்ன மாதிரி தான் ஆஃபீஸில் ஆஃபீஸில் நீ ஒரு பெரிய பொசிஷனில் உட்கார்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிக்கணும். இப்படி திங்க் பண்ணும்போது உங்களுடைய விசுவலேஷன் திங்க் பண்ணி வச்சுக்கிறணும். ஆனால் இந்த விசுவலேஷன் நீங்கள் பண்ணும் போதும் வெறும் 20 வினாடிகளுக்குள்ளே தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இதை ரீஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது 20 வினாடிகளில் நீங்கள் திருப்பி நீங்கள் செட் பண்ணி நீங்கள் நினைக்கணும். இதை ஏன் நான் திருப்பியும் சொல்கிறேன் அப்படின்னா, திரும்பவும் 20 வினாடிகள் ரீஸ்டார்ட் பண்ணினேன். அதாவது நீங்கள் மெடிடேஷன் பண்ணி ஒரு தாட்டை மட்டும் மைண்டுக்குள்ளே வச்சுட்டு 3வது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா விசுவலேஷன் பண்ண சொல்லிவிட்டு அப்புறம் 4வது ஸ்டெப்பு சொன்னேன் பார்த்திங்களா, அந்த விசுவலேஷன் பண்ண மட்டும் இல்லாமல் அந்த கற்பனைக்குள்ளே நம்ம கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் அப்படியே ரீஸ்டார்ட் பண்ணும்போது உங்களை மெடிடேஷன் பண்ணும்போது எந்த வித நாய்ஸும் கேட்கக்கூடாது. அது மைண்டுக்குள்ளே நமக்கு ஒரு தாட் மட்டும் வராது, பல தாட் வரும். அதுக்காக தான் நான் அதை திரும்பவும் அதை செய்ய சொல்கிறேன். அதை ஒன் டைம் ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம்ஸ் மட்டும் செஞ்சால் மட்டும் போதும்.
ஏன் இதை நான் ரீஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன்னா, நம்ம ஒரு மைண்டுக்குள்ளே வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போதும் திருப்ப 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 வேறு தாட் தான் வரும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்லேருந்து இதை பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வரும். அப்போ தான் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தாட் வரும். நீங்கள் அதையவே நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணும்போது உங்களுக்குள்ளே ஒரு வந்து நம்ம வந்து பிலீவ் யூனிவர்ஸ் மாதிரி நம்ம பண்ணிடலாம், வந்து நல்ல ஒரு தாட்டை கொண்டு வந்துடலாம் அந்த மாதிரி உங்களுக்கு தோணும். அப்போ தான் நமக்கு யூனிவர்ஸ் சேர்ந்து நம்ம கொடுக்குன்னு உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வரும். இதை வந்து நம்ம வந்து குறைஞ்சது ஒரு மாத காலமாவது நீங்கள் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய், டேக் கேர். இதுபோல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.